அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, சாட்சி அப்படிங்கிறதுக்கும் மனம் அப்படிங்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வச்சிருக்கோம். இந்த கேள்வியை கேட்டதுக்கான ஒரு சூட்சுமமான ஒரு நோக்கம் இருக்கு. இப்போ பிரம்மத்தை சாட்சி என்று அழைப்பது உண்டு அப்படிங்கிறத ஓரளவு எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டேங்க. அதிஷ்டானமாக ஆத்மாவாக இருக்கிறதையும் நம்ம சாட்சி அப்படின்னு சொல்றோம் அப்படிங்கிறத நீங்க ஓரளவு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. இப்போ இதுலயே டிஃபரன்சஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது, இந்த அதிஷ்டானமாக ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த பிரம்மத்திற்கு ஒண்ணுமே தெரியாதுன்றதும் ஒரு கான்செப்ட் இருக்கு. அனைத்தையும் சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறதும் அப்படிங்கிறதும் ஒரு கான்செப்ட் இருக்கு. அதை தான் கொஞ்சம் சுதா டிஃபரெண்டா சொல்ல ட்ரை பண்ணா. அப்போ பிரம்மம் அனைத்திற்கும் ஆதாரமாக அதிஷ்டானமாக அல்லது சாட்சியாக இருக்கின்றது அப்படின்னு இந்த சாட்சி அப்படின்றது யாருன்னு கேட்டா அதை பிரம்மம்னு சொல்லலாம் அப்படின்னு நம்ம சொல்றது ஒரு கண்டிப்பா அதை மறுக்க முடியாது இல்லையா? கரெக்ட் தான் அப்படிங்கறத நம்ம ஒத்துக்கிறோம். இதை ஒப்புக்கொண்டும் அதே வேளையிலே இன்னொரு டெபினிஷன் என்ன சொல்லுது? அனைத்தையும் பார்க்கிறது அப்படிங்கிற ஒரு டெபினிஷன் சொல்லுது. ஆனா பிரம்மம் எதையும் பார்க்காது. பிரம்மத்திற்கு உலகம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. இது அனைத்துக்கும் அதிஷ்டானமாகத்தான் இருக்குமே தவிர இதுக்கு ஒண்ணுமே தெரியாது. சூரியன் வெளிச்சத்தை கொண்டுதான் உலகில் எல்லா வியாபாரங்களும் நடக்கும். ஆனால் இதற்கும் சூரியனுக்கும் சம்பந்தமே இல்லை. அதாவது சூரியனை இவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒண்ணுமே தெரியாது. ஆனா சூரியன் ஒளி இல்லைன்னா இவனால எதுவும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு டெஃபினிஷனும் இந்த சாட்சிக்கு கொடுக்கப்படுகிறது. அனைத்தையும் பார்த்து கொண்டிருப்பான் அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷனையும் சாட்சிக்கு கொடுக்கப்படுகிறது. சரியா? இப்பதான் மெதுவா இந்த மனசு அப்படிங்கிறத நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன். மனம் அப்படிங்கிறது மனக்கும் சாட்சிக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு ஒரு பிட்ட போட்டேன். இங்க பிரம்மம் அந்த ஆத்மா அப்படின்னு சொல்றது உலகம் தெரியாது அப்படிங்கிறது எது வரைக்கும் அப்படின்னா, உபாதி எடுக்காத வரைக்கும், வேஷம் போடாத வரைக்கும், ஒரு மனதிலே பட்டு பிரதிபலிக்காத வரைக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. சரியா? அப்போ இந்த பிரம்மம் மாயையின் சம்மதம் இல்லாமல் இருக்கும்போது அல்லது மனதின் சம்மதம் இல்லாமல் இருக்கும்போது, மனதிலே பட்டு பிரதிபலிக்காமல் இருக்கும்போது அதுக்கு உலகம் இருக்கிறதே தெரியாது என்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். இப்ப நெக்ஸ்ட் அதே அந்த அதிஷ்டானம் பிரம்மம் மனதிலே பட்டு பிரதிபலிக்கும் போது அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது உலகம் தெரியுது. யாருக்கு தெரியுது உலகம்? பிரம்மத்துக்கும் தெரியுதுன்னு சொல்லலாம், மனசுக்கும் தெரியுதுன்னு சொல்லலாம். ஏன்னா பிரம்ம உணர்வு தான் இப்ப மனசுக்கு உணர்வா மன உணர்வாக மாறி இருக்கிறது எது? இந்த பிரம்ம உணர்வு தானே. இந்த சித்தாபாசம் சொல்லலாம், என்ன வேணா வச்சுக்கோங்க. சரியா? இப்போ ஒரு ரெண்டா பிரிக்க வேண்டியது இருக்கு. என்ன பிரிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, இப்போ பிரம்மம் மனதில் பட்டு பிரதிபலித்த பிறகு அந்த மனதை விட்டு விலகி அனைத்தையும் நான் சாட்சியாக பார்க்கிறேன் என்ற ஒரு ஸ்திதியை அடைகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அல்லது மனதில் இரண்டு ஸ்திதி, இன்னும் ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரிய வச்சிடறேன். மனதினுடைய இரண்டு ஸ்திதிகள். அது என்னது அப்படின்னா, நான் மனம் அல்லது நான் உடல் என்று, அதாவது பொய் நானாக பொய் மனமாக இருந்து கொண்டு இருக்கின்ற ஒரு நிலை அப்படிங்கிறது ஆப்ஷன் ஒன்னு. இன்னொன்னு, இது பொய் நான், இது பொய் மனம் என்று புரிந்து கொண்டு அந்த மனதை கொண்டே மனதை வேடிக்கை பார்க்கின்ற ஒரு நிலை. இந்த மனதை கொண்டே மனதை வேடிக்கை பார்க்கின்ற நிலை அப்படின்னு சொன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த அதிஷ்டானத்துக்கு வந்துடணும். அப்புறம் அது அதிஷ்டானமா மாறி ஆனா பாக்குது அப்படின்னு சொல்றேன். ஐயோ, நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றேன். விருத்தின்னு சொல்லுவாங்க. எண்ணங்கள் தான் உலகமா விரிஞ்சிருக்கு இல்லையா? எண்ணங்களே இல்லைன்னா உலகமே தெரியாது இல்லையா? இப்ப மனசுலயும் எண்ணங்கள் இருக்கு, சாட்சிக்கு எண்ணங்கள் இருக்கா? இதுதாங்க. இந்த ஒன்ன சொல்லிட்டேன்னா உங்களுக்கு ஈஸியா கிளாரிஃபை ஆயிடும். அப்போ எண்ணங்கள் பிரம்மத்துக்கு அந்த சாட்சிக்கு ரெண்டு டெஃபினிஷன் சொல்லிட்டோம். உபாதி இல்லாமலும் சாட்சி இருக்கும், உபாதியோடையும் சாட்சி இருக்கும். எண்ணங்கள் இல்லாமலும் இருக்கும், எண்ணங்களோடையும் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். எண்ணங்கள் இல்லாத சாட்சிக்கு உலகம் இருக்கிறது தெரியாது, அவனை பார்க்கும்னு சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ உபாதியோடு இருக்கிற சாட்சி அப்படின்னு சொல்லும் போது இந்த உபாதிங்கிறது என்னது? மனசு. எண்ணங்களோடு அப்படின்னு சொன்னோம். இந்த எண்ணங்கள்ல எனக்கு என்ன ஓடிட்டு இருக்கு? இந்த எண்ணத்தை நான் என்று நான் நினைக்கின்றேன், மனசை நான் என்று நான் நினைக்கின்றேன். சரியா? இது ஒரு கேஸ். இன்னொரு கேஸ், இப்பயும் மனசை நான் என்ன நினைக்கிறது யாருன்னா அந்த பொய் ஆத்மா தான்.
சிதாபாஸ் தான் நினைக்க போகுது மனசை நான். ஆனா அந்த சிதாபாசை இப்ப என்ன நினைக்க போகுது அப்படின்னா, மனதை நான் என்று நினைக்காமல் நான் ஆத்மஸ்வரூபம், நான் அனைத்தையும் பார்க்க போகிறேன்னு சொல்ல போகுது. பார்க்கிறதுக்கும் விருத்தி தேவைன்னு சொல்ல வரேன். தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. வித்தவுட் விருத்தி நத்திங் யாருமா அது? அதாவது வித்தவுட் விருத்தி வி கேனாட் see தி வேர்ல்டு. ஓகேவா? அப்போ சாட்சியா இருக்கிறதுக்கு ஒரு விருத்தி வேணும். அந்த விருத்தி என்னன்னா, அனைத்தையும் நான் பார்ப்பவன் மட்டுமே. இந்த ஆடியன்ஸ் ஃபீல் நம்ம அடிக்கடி இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இப்போ ஆடியன்ஸுக்கு எண்ணங்கள் ஓடுமா அப்படின்னு கேட்டா, பார்ப்பான் அப்படிங்கிறது நான் பார்க்கிறேன் இதுதாங்க எண்ணம். ஒரே ஒரு தாட்டு, நான் பார்க்கிறேன் அல்லது நான் பார்க்கிறவன். This is the only thought which is present in the சிதாபாஸ். சிதாபாஸ் கிட்ட இந்த நான் பார்க்கிறேன்ற ஒரே ஒரு எண்ணத்தோடு இருந்தா அது சாட்சி என்று அழைக்கப்படுவான். ஆனா அதே சிதாபாசு தான் எண்ணுகின்ற எண்ணங்கள் எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டு இருந்தான்னா இப்ப மனசை நான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த பொய் மனதை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறது அப்படின்னா அது மனசு அப்படின்னு ஆயிடும். சரியா? அப்ப கூட சிதாபாசு தான் இங்கே பொய் மனமாக இருக்கிறது. ஆனா இங்க அஞ்ஞானத்திலேருந்து பார்க்கும்போது அஞ்ஞானத்துக்கும் ஞானத்துக்கும் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக தான் பொதுவாக இந்த மனம் சாட்சிங்கிற டிஃபரன்ஷியேட் பண்றாங்க. அப்ப மனதை நான் என்று நினைப்பவன் அஞ்ஞானி. ஆனால் அதே மனதில் இருந்து கொண்டே நான் சாட்சி என்ற ஒரு பாவத்தை மட்டும் வைத்து விட்டால் அவன் ஞானி என்று அழைக்கப்படுகின்றான். அப்போ முக்குணங்களை கடந்து நான் குணாதீதன் என்று புரிந்து கொண்டு அதை மட்டும் இல்லாமல் குணங்களோடு பிளேயராகவே இல்லாம பிளேயே பண்ணாம நான் குணங்களில் ஒட்டியும் விளையாடலாம் ஒட்டாமல் விளையாடலாம். ஆனா குணங்களை விட்டு விட்டு தனியாக நான் குணங்களை பார்ப்பவன் அப்படிங்கிற ஒரு தாட். நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். இட் இஸ் ஆல் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஐடென்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப நீ உன்னை எதுவாக நினைக்கின்றாயோ அதுவே தான் நீ அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப அந்த மனசுல பட்டு பிரதிபலிக்கும் போது அந்த மனமே நான் நினைச்சா அப்ப அதுக்கேற்ற மாதிரி அனுபவம் வருது. அது இல்லாம அந்த மனதை பார்க்கிறவன் நான் அப்படின்னு ஒரு ஐடென்டிபிகேஷன் கொண்டு வந்தேன்னா அதுக்கேற்ற மாதிரி அனுபவம் கிடைக்குது. அப்போ நான் பார்க்கிறவனா மட்டுமா இருக்கும்போது இந்த உடல் மனதின் சம்பந்தத்தை இழந்து விட்டாய். அதை நீ ஐடென்டிஃபையே பண்ணிக்கல. எப்ப இந்த உடல் மனதின் சம்பந்தத்தை இழந்து விட்டாயோ அந்த உடலுக்கும் மனசுக்கும் ஏற்படுகின்ற வேதனைகள் பார்க்கிறவனுக்கு வராது. ஆனால் பார்க்கிறவனே உடல் மனம் சம்பந்தத்தோடு இருப்பானே ஆனால் ஞானியாக இருக்கும் பட்சத்தில் அது பொய் வேதனை பொய் வலி என்று புரிந்து கொண்டு ஆனந்தப்படலாம். தட் இஸ் டிஃபரெண்ட். இப்ப நம்ம கேட்ட கொஸ்டின் என்ன, மனத்துக்கும் சாட்சிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனைத்து எண்ணங்களோடும் கூட இருப்பது மனம், நான் அனைத்தையும் பார்க்கிறவன் என்ற ஒரே விருத்தியோடு இருக்கின்றவன் சாட்சி. இந்த உடல் மனம் புத்தியை மட்டுமல்ல, இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் நான் பார்க்கிறவன் என்று ஒரே ஒரு விருத்தியோடு நீ இருந்தால் நீ சாட்சி என்று அழைக்கப்படுவாய். இன்னும் ஒரு படி மேல போயிட்டு அந்த விருத்தியையும் டிராப் பண்ணிட்டேன்னா அதுவும் சாட்சி தான். ஆனால் இந்த சாட்சி என்பது ஆத்மாவையே குறிக்கின்றது, ஞான நிலையையே குறிக்கின்றது. மனம் என்று வரும்போதுதான் அது நீ அதுல ஐடென்டிஃபை பண்ணி விளையாடும் போது உண்மையான ஐடென்டிஃபை பண்ணி விளையாடினா அஜ்ஞானினட்டும், மனசுலோடு நீ ஐடென்டிஃபை பண்ணி விளையாடிக்கோ, ஆனா அது பொய் மனம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு விளையாடினா அப்ப கூட நீ ஞானி என்றும் சொல்லலாம். அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்னுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்லிவிட்டதாக நினைக்கின்றேன். புரியலைன்னா கேளுங்க. தேங்க்யூ சார், நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார்.